ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு தான் வந்து ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ இதில் அந்த ஸ்டாக்கிங் கிளாத்லேயே வந்து எக்ஸ்ட்ராவாக பீட்ஸ்லாம் ஆட் பண்ணி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஃபெவிகால் பாட்டிலில் தான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் 6 தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நான் வந்து 6 எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ளவர் வந்து பெருசாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 3 or 4, அதாவது 3 இல்லைன்னா 4 ரவுண்டு கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம், 10 ரவுண்டு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம ரவுண்டு அதிகமாக அந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து பெருசாகும். அப்படி வரும்போது நீங்கள் வந்து ஒரு அடுக்காக இல்லாமல் 2, 3 அடுக்காக கூட பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த அவுட்லைன் மாதிரி வர்றது வந்து 10 ரவுண்டும், அதுக்கப்புறமா உள்ளே வந்து கம்மி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் வந்து 6 ரவுண்ட் எடுத்து பண்ண போகிறேன். இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து லீஃபு எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறதும் இதில் வந்து சொல்லியிருப்பேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ப்ரூச்சஸ்க்குரிய வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன், பேசிக் லெவல் வீடியோஸ். இந்த 50 டேஸ் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நான் அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது ரெசின் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது, அப்புறமா வந்து ஷ்ரிங்க் ஷீட் வச்சு எப்படி வந்து ப்ரூச்சஸ் மெட்டீரியல் மேக் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து OHP ஷீட்டில் எப்படி ப்ரூச்சஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நிறையாவே அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வந்து 6 பீஸ் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்தில் எப்படி வந்து அந்த பீட்ஸ்லாம் போட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தில் சாதாரணமாக ஃப்ளவர் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, இந்த ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கிற அந்த கம்பி, அந்த ஒயரை வந்து நம்ம கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு சைட்லலாம் அந்த பிசுறுலாம் இல்லாத மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்குவோம். நூலை வச்சு ஒரு 10 டைம்ஸ் வந்து நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு எடுப்போம். இதில் வந்து நம்ம வந்து கையில் வச்சு பண்ண முடியாது, ஏன்னா வந்து நம்ம பீட்ஸ்லாம் போடணும். அதனால் நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரேம் மேலே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதே மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளாத்தை வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸஸ், அதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து நம்ம வந்து அதை மூடுற பக்கமும் நல்லா நிறையா வந்து கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லைட்டாக வந்து நம்ம விட்டோம் அப்படின்னாலுமே அந்த பீட்ஸ் எல்லாம் அந்த வழியாக வெளியில் வந்துடும். அது இல்லாமல் நம்ம போட்டிருக்க அந்த கம்பியிலேருந்து அந்த மெட்டல் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து ஃபுல்லாகவே கலந்துரும். அதனால் கொஞ்சம் சைட்லலாம் வந்து அந்த கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் சுகர் பீடு மட்டும் போட்டு இதை வந்து அப்படியே நம்ம மேலே இருக்க கிளாத் எடுத்து கீழே உள்ள கம்பி இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, 2 கம்பியை ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு நம்ம கீழே வச்சே இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பண்ணிவிட்டு அதில் வச்சே நல்லா வந்து டைட் பண்ணிவிட்டு திரும்ப கையில் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா அதாவது அந்த சுகர் பீடு எல்லாமே கீழே விழுந்துடும். அதனால் நல்லா வந்து அந்த கிளாத்தில் வச்சு நம்ம வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப கையை வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் திரும்ப ரிமைனிங் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நூலை வச்சு ஒரு 10 டைம்ஸ் கிட்ட நல்லா சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2, 3 நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் ரிமைனிங் பீசஸ்மே பண்ணணும். நான் இதில் வந்து முதல்ல சுகர் பீடு மட்டும் போட்டிருந்தேன். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து அடுத்ததில் டியூப் பீடும் போட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் காமிக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா லைட்டாக தூக்கிட்டு இருந்துச்சுனாலும் பீட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நீங்கள் என்ன ஷேப்லனாலும் பண்ணிக்கலாம். அந்த கம்பி வந்து நமக்கு என்ன ஷேப் வேணாலும் வளைஞ்சி கொடுக்கும், அதனால் நம்ம விருப்பப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்ததில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து பீட்ஸும், அதாவது சுகர் பீடும் டியூப் பீடும் வச்சு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இதில் சுகர் பீடு தான் போடணும், இந்த பீடு தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குதோ அதை நம்ம போடலாம். இப்போ இந்த ஜமிக்கி டைப்பில் உள்ள மெட்டீரியல்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து சுகர் பீடும் டியூப் பீடும் இதில் போட போகிறேன். நீங்கள் வந்து கலர்ஸில் இப்போ சாரீலலாம் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சாரீ கலரில் வந்து
ஸ்டாக்கிங் கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கலர்லேயோ இல்லைனா சாரியில் உள்ள ஜரி என்ன ஜரி இப்போ காப்பர் ஜரி இருக்கும், அப்படி இல்லைனா சில்வர் ஜரி இருக்கும், இல்லைனா கோல்டு ஜரி இருக்கும். இந்த என்ன கலரில் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கலரில் நீங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கனாலும் பார்க்க அழகாக இருக்கும். அப்படி இல்லையா நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் கலரில் கொஞ்சம் திங்ஸ், அதுக்கப்புறமா சாரீ கலரில் கொஞ்சம், சாரீ கலருங்கும்போது நம்ம கிளாத்தும் சாரீ கலருங்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இருக்காது, சேமாக இருக்கும். அதனால் அந்த ஜரி கலர் அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் கலரில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம கீழே வச்சே தான் ரெடி பண்ணிவிட்டு அதை ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப தான் நம்ம பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா அந்த இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். இதுக்குள்ளே நான் வந்து சுகர் பீடும் டியூப் பீடும் போட்டிருக்கேன். நீங்கள் கட் பீடு போடலாம், உங்கள்கிட்ட என்ன பீடு இருக்குதோ என்ன மெட்டீரியல் இருக்குதோ, இந்த குட்டி குட்டியாக உள்ள திங்ஸ் எது இருக்குதோ. இப்போ நம்ம வந்து சில இதில் வந்து நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கெலாம் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ் வந்து நம்ம மீதி வைப்போம். அந்த பீட்ஸ் வந்து நம்ம எல்லா பீட்ஸ்லேயுமே வந்து ஹோல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஹோல் அந்த நம்ம ஊசிக்குள்ளே போகாத பீட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். அப்படி உள்ள பீட்ஸ் கூட நீங்கள் இதில் போடலாம். இதே மாதிரி தான் மீதி பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். என்னோடய சேனலில் வந்து ப்ரூச்சஸ் வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் தேவைன்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ப்ரூச்சஸ் மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, ப்ரூச்சஸ் கிட்டும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் லீஃப்க்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கேன். இதே இதில் தான் நான் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து லீஃபோட ஷேப்பை வந்து அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணியிருப்பேன் பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து 750 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். தமிழ்நாடு மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங், மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. மற்ற மெட்டீரியலுக்கு வந்து எல்லா இடமுமே வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ அந்த லீஃப் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். மேலே உள்ள பகுதியை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக ஆக்கியிருக்கேன். அப்புறம் சைடில் வந்து 2 பக்கமும் 2 இடத்துல வந்து இப்படி மடித்து எடுத்துருப்பேன். இதே பாருங்கள், இதே மாதிரி தான் எடுத்துருப்பேன். அந்த சில லீஃப்லாம் இலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கட் பண்ணி அந்த சைட்லலாம் லைட்டாக கட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் லீஃப்லேயே நிறைய டைப் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் நான் வந்து கிளாத் க்ரீன் கலர் ஸ்டாக்கிங் கிளாத்தை வந்து சுற்றி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் வந்து பீட்ஸ்லாம் போடலை. நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் போடலை. இதில் பீட்ஸ் போடுறதா இருந்தாலும் கீழே வச்சு பீட்ஸை அந்த ஷேப்புக்குள்ளே போட்டுட்டு கீழே வச்சே நல்லா சுற்றி எடுத்து நூலை வச்சு கெட்டிக்கோங்க. நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் ப்ரூச்சஸ் ஒர்க் வச்சு ப்ளவுஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலும் மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் போட்டு அதில் ப்ரூச்சஸ் ஒர்க் போடணும் அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாருங்கள், 2 இதில் நான் வந்து 2 லீஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளவராக வச்சு கீழே வந்து காம்பு மாதிரி ரெடி பண்ணி அதில் கூட லீஃப் போடலாம். நான் இப்போ அதில் அப்படிலாம் போடலை. டேரெக்டாக அந்த ஃப்ளவர்லேயே சைடில் 2 சைட்லேயும் ஒவ்வொரு லீஃப் இருக்கிற மாதிரி வச்சா ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து என்னமோ ஸ்டிச் பண்ண தான் செய்யணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ஊசி, குட்டி ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சாதாரண ஊசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நம்ம பீட்ஸ் எதுவும் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா பொடி ஊசியாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தக்க நீங்கள் வந்து ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 6 ரவுண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளவரோட எதழுக்காக. நீங்கள் வந்து நிறையா ரெடி பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை வந்து கிளாத்தில் வச்சு இதே மாதிரி பக்கத்தில் நல்லா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 4-5 ஸ்டிச் நல்லா போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் க்ளூ போட்டு வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம முதல்ல சாதாரணமாக பண்ண ஃப்ளவருக்கும் இப்போ உள்ளே வந்து இந்த பீட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இது நம்ம ப்ளவுஸ்லலாம் வந்து அந்த கலரில் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து 6 இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சைடில் வந்து அந்த லீஃப் அதாவது இலை வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் சைடில் கொஞ்சம் அந்த இப்போ நம்ம இதில் சென்டரில் வந்து நம்ம வேறு ஏதாவது பீட்ஸோ இல்லை ஃப்ளவர்ஸோ வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். சைடில் வந்து நம்ம மறைக்கணும். அதனால் அந்த எக்ஸ்ட்ராவாக உள்ள பீஸை வந்து அந்த ரவுண்ட் ஷேப் இதழ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே உள் பக்கமாக விட்டுட்டு அதுக்கு மேலே நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு வெளியில் தெரியாது. இப்போ பாருங்கள் அதை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி வச்சு நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து
ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி 2 சைடும் உள்ளே வச்சுட்டு அந்த கீழே எக்ஸஸாக உள்ள பகுதி வெளியில் தெரியாத அளவுக்கு வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதையும் நம்ம வந்து நல்லா 2-3 ஸ்டிச் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது கம் போட்டு ஒட்டிட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஒட்டவும் செஞ்சுருப்போம், ஸ்டிச் பண்ணவும் செஞ்சுருப்போம். அப்படிங்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 2 சைடும் இதே மாதிரி நல்லா ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த சென்டரில் உள்ள பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எக்ஸஸாக உள்ள கிளாத்லாம் தெரியுது. அதனால் அதை மறைக்கிறதுக்காக நான் வந்து சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது ஒயிட் கலரில் உள்ள ஃப்ளவர். இது வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால அதுக்கு ஒயிட் கலரில் நம்ம வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ப்ளவுஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கிங் கிளாத் வந்து சாரீ கலரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேலே உள்ள ஃப்ளவர் வந்து ப்ளவுஸ் கலரில் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னுமே எனக்கு கொஞ்சம் அந்த எக்ஸஸாக உள்ள பார்ட் எல்லாமே கொஞ்சம் வெளியில் தெரியுது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவரும் ஒரு 4 mm பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவரில் அந்த எதலோட கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் வந்து நான் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு ஃபுல்லாக வச்சு பார்த்தேன். அது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் திரும்ப அதில் வந்து க்ளூ போட்டுட்டு அதுக்கு பிறகு ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம க்ளூ போட்டு காய விட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணவும் செஞ்சுக்கலாம். அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து இதில் க்ளூ மட்டும்தான் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து காஞ்சதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறதுனால நான் இதில் வந்து க்ளூ மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா இது காஞ்சதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். வீடியோ ஏற்கனவே லென்த்தியாக போனதுனால இதோட முடிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இனிமேல் பேக் சைடில் நீங்கள் வந்து நாட் போடுறது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.